தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட நபருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் தமிழன் இணைந்திருக்கிறார். தமிழன், அவர் வேலை பார்த்ததாக கூறப்பட்ட அந்த தாபாவிற்கு அழைத்து சென்று அவரிடம் விசாரணை நடத்திய நிலையில் தற்போது அவருக்கு மருத்துவ பரிசோதனையும் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக அவர் சிறையில் அடைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? கள நிலவரங்கள் என்ன? பத்மநாபன் தற்போது பார்த்தால் கடந்த 12ஆம் தேதி மாலை பள்ளி முடித்துவிட்டு தனது பாட்டி வீட்டுக்கு சென்ற பெண்ணை நோட்டமிட்டு பின்னால் வந்த குறிப்பாக பார்க்கலாம். காவல்துறை சார்பாக தற்போது அவர் பெயரானது வெளியே விடப்பட்டுள்ளது. குறிப்பாக ராஜு விஸ்வகர்மா, வயது 28, இவர் டெல்லியை சேர்ந்தவர் என தகவலானது வெளியாகியுள்ளது. குறிப்பாக பார்க்கலாம், இந்த நபர் அந்த தூய்மையை வாயை மூடி அருகே உள்ள மாந்தோப்பில் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு சுமார் 14 நாட்களாக காவல்துறை திக்குமுக்காடி நேற்று மாலை சுமார் இந்த சூலூர்பேட்டையில் வைத்து அவரை கைது செய்த நிலையில் தொடர் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்ட வந்த நிலையில் தற்போது சூலூர்பேட்டையில் அவர் பணியாற்றி வந்த இந்த குறிப்பாக பார்க்கலாம் ஹரியானா, ராஜஸ்தான் தாபாவில் வைத்து அந்த பகுதியில் வந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. அதே போல பார்க்கலாம், அந்த பகுதியில் வந்து இந்த விசாரணையின் போது சில தடயங்கள் அந்த இதில் வந்து கிடைத்துள்ளதாக காவல்துறையினர் கூறினார்கள். அவருடைய துணிகள், அதே போல வந்து அந்த ஆதார் கார்டு, தடயங்கள்லாம் கிடைக்கப்பட்டது. எதற்காக இந்த விசாரணையாளர்கள் அந்த பகுதியில் விசாரணை மேற்கொள்ள என்று பார்த்தால், அந்த சிறுமி கத்தியை காட்டி மிரட்டுகிறதாக அந்த சிறுமி கூறியிருந்த நிலையில் அது போல ஏதாவது ஆயுதங்கள் ஏதாவது கிடைக்குமா என்று அந்த கோணங்களிலும் அந்த பகுதியில் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அதை முடித்துவிட்டு கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனையில் குற்றவாளி பரிசோதனையானது நடைபெற்று வந்த நிலையில் தற்போது குற்றவாளி திருவள்ளூர் மகளிர் நீதிமன்ற அலுவலகத்தில் இன்று கொண்டு வரப்பட்ட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இப்படி இன்று சனிக்கிழமை விடுமுறை என்பதால் இவர்கள் இந்த பகுதியிலிருந்து ஜட்ஜ் அவர்களுடைய வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டு இந்த சிறையில் அடைக்கலாம் என்று ஒரு தகவல் வந்து வெளியாக உள்ளது. தற்போதைய நிலவரங்களுக்கு நன்றி தமிழன்.